ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கேற்றிருப்போம்ல, அந்த விளக்கெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். பொதுவாக ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்றுற விளக்குகளை எல்லாம் ரொம்ப கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. சும்மா அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதை ரொம்ப கம்மியான டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட முடியும். அப்போ அடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த அப்புறமா அதில் இருந்த திரி எண்ணெயெல்லாம் தனியாக எடுத்து நைட்டே அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் இதை க்ளீன் பண்ண எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு துணியால் தொடச்சி எடுத்துடலாம். எல்லாருமே திரியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்க மாட்டீங்க, அதனால் திரி அப்புறமா எண்ணெய் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்காக எடுத்து நம்ம லைட்டாக தொடச்சி வச்சிடலாம். இப்படி துடைக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த விளக்கெல்லாம் ஒன்றா போடும்போது அந்த திரியெல்லாம் அதில் இருக்காது. ஸோ நீட்டாக க்ளீன் ஆயிரும். அதனால தான் நான் லைட்டாக துடைக்க சொன்னேன். இது நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அந்த திரி எண்ணெயெல்லாம் லைட்டாக நம்ம துடைச்சி எடுத்துட்டோம். இனி எப்படி இதை நாம் புது விளக்கு மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்ச அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற விம் லிக்விட், எந்த மாதிரி லிக்விட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் விட்டுடலாம். விட்ட அப்புறமா நம்ம விளக்கெல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த விளக்கில் இருந்த அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே தனியாக வருது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக அதுவாகவே க்ளீனாகி வருதுன்னு. இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ண தனியாக நம்ம வேறு எந்த மெத்தட்லேயும் நம்ம மெனக்கட தேவையில்லை. ஈஸியாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இதுலேருந்து ஒரு விளக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் க்ளீன் பண்ணி. இந்த விளக்கு நீங்கள் எப்படி வேணாலும் தண்ணியில் க்ளீன் பண்ணலாம். நான் அப்படியே டேப் வாட்டரில் காமிக்கிறேன். பாருங்கள், அதில் எதுவுமே இல்லை. நான் வெளியே எடுக்கும்போதே சுத்தமாக இருந்தது. ஜஸ்ட்டு நான் சும்மா தண்ணி விட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாகி வந்திருக்குன்னு. இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. தண்ணியில் காமிச்சு க்ளீன் பண்ண அப்புறமா ஒரு துணியால் இந்த மாதிரி அதை நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபேனில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு எல்லா விளக்கையும் தனித்தனியாக அப்படியே லைட்டாக வச்சுருங்க. அதுவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நீட்டாக பேக் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். பாருங்கள், விளக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பார்த்தாலே புது விளக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த திரி வைக்கிற இடம் மட்டும் லைட்டாக டார்க்காக தான் இருக்கும். அதை இன்னும் நீட்டாக நம்ம தொடச்சி அழுத்தி எடுத்தோன்னா ஓரளவுக்கு வரும். ஆனால் அது வரலனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதில் எண்ணெய் பிசுக்கி எல்லாமே நீட்டாக போயிடும். இதை நம்ம அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.